நேற்று நைட்டு எனக்கு மனசு ஏதோ சரியில்லை. உனக்காக ஒரு லெட்டர் எழுதணும்னு தோணுச்சு. ஆமாம், உனக்காக தான். அதை நான் படிக்கிறேன். கண்ணை மூடி கேட்குறியா? அன்பு எழுதிக் கொள்வது. இந்த உலகில் யாருக்கும் தெரியாமல் 1000 வலிகளை தூக்கி சுமக்கும் உன்னிடம் எப்படி இருக்கிறாய் என கேட்பதே ஒரு குற்றச்செயல் என நினைக்கிறேன். நிறைய துரோகம், நிறைய வலி, நிறைய இழப்பு, யாருக்குமே சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இவ்வளவு இருந்தும் 1000 புயல்களை கண்ட ஒரு மரம் மாதிரி நீ தைரியமா நிக்கிறீல்ல. நான் நிஜமா சொல்றேன், உன்னை நினைச்சு உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன். ஆமா, இந்த வாழ்க்கை உன்கிட்ட ரொம்ப கொடூரமானதா தான் இருந்திருக்கு. ஆனா மறந்துடாத, இங்க இன்பமும் நிலையில்லை, துன்பமும் நிலையில்லை. நீ முன்ன மாதிரியெல்லாம் இப்போ சிரிக்கிறது கூட இல்லை. எப்பவுமே ஏதோ ஒரு சிந்தனையிலே இருக்க. எனக்கு உன்கிட்ட பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள உனக்கு 1000 வலிகள் இருந்தாலும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களை நீ அவ்வளோ அன்பா, அவ்வளோ சந்தோஷமா பார்த்தப்ப. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். உனக்கு நல்ல மன அமைதியும் நல்ல ஹெல்த்தும் கொடுத்து உன்னை தன்னுடைய கைகளால் ஆறத் தழுவி அள்ளி எடுத்து இந்த பிரபஞ்சம் உன்னை தன்னுடைய குழந்தையா பார்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உன்னுடைய கனவுகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை நோக்கி நீ எடுத்து வைக்கிற ஒரு அடியும் உன்னை இனிமேல் முன்னேற்றத்தை நோக்கி கூட்டிட்டு போகணும்னு அந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் கேட்டுக்கிறேன். என்னைக்கும் மறந்துடாத, இந்த நிலை மாறும். உன் ஆறாத காயங்கள் அனைத்தும் மாறும். என்னைக்கும் உன் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாத. இப்படிக்கு உன் ஆரோக்கிய ஹக்ஸ் and deep breaths. Take care.